institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. அவை முன்னவர் போதும். மாண்பு உறுப்பினர்கள் இது போதும் என்று நினைக்கிறேன். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் அவை முன்னவர் விவாதம் மானிய கோரியை விட்டு பேச வேண்டிய நேரத்தை மாறி மாறி அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் பேசுறேன். அதனாலதான் இல்ல, ஆகவே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 97 பேர் வச்சுட்டு ஒரு ஆட்சி அவங்களுடைய சப்போர்ட் நீங்க பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? 2006 அந்த கட்சி உங்களோட இருந்து இணைந்து அவர் சப்போர்ட் செய்தார்களே, அவர்களுக்காக அமைச்சரவை இடம் பெற்றிருக்கிறது இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதை நீங்க கொடுத்தீங்களா? முதல்ல திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? இல்ல, திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? ஒரு தேர்தலையாவது திமுக தனித்து நின்று சற்று வெற்றி பெற்றிருக்கிறதா சொல்லுங்க. அப்புறமா நாங்க மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள் இந்த பதில். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன சப்போர்ட் பண்ணலான்னு, என்ன ஹெல்ப் பண்ணலான்னு மத்தியில் முதல் பிரதமர்னு சொன்னது திமுக சொன்னார். மத்திய அரசு அமைப்பதற்கு ஆதரவாக இருந்தது திமுக. 2 முறை ஆதரவாக இருந்தது திமுக. என்ன சப்போர்ட் பண்ண? நாங்க சப்போர்ட் பண்ண. இவங்க மட்டும் 26 பேர் சார் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். 26 பேர் இல்ல, பாமகவை சேர்ந்த 21 பேர் 22 பேர் அன்னைக்கு இருந்தாங்க. பாமகவை சேர்ந்த 22 பேர் இருந்தாங்க. எனவே இவங்க ஆதரவு மட்டுமல்ல, பாமக ஆதரவு எங்களுக்கு இருந்தது. எங்களுடைய ஆதரவுல மத்திய அரசு அமைச்சிட்டு இவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்கிறார். ரொம்ப நீங்க மாண்பு உறுப்பினர் கே பி அன்பழகன் விவாதத்தை தொடங்கலாம். மாண்பு உறுப்பினர் கே பி அன்பழகன் விவாதத்தை தொடங்கலாம். இல்ல I mean, I don't allow anyone to speak now. Only KP அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அவை முன்னவர் பேசிருங்க. போதும், இதோட கடைசியை இறுதியாக முடிச்சுக்கலாம். பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது 11 அமைச்சர் வாங்கிட்டு தான் நீங்க இதை பண்ணீங்க. நல்லா தெரியும். நாடு 11 அமைச்சர் அங்கே இடம்பெற்றீர்கள், மறந்துவிடக் கூடாது. இந்த டாபிக் இதோட மாண்பு உறுப்பினர் தாரகி பட் நீங்க ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லி முடிங்க. வாங்க பேசுங்க. என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க இன்னைக்கு ஆட்சியை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சொல்லாங்க தனியா நிக்க முடியுமான்னு. எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நடந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது. உண்மைதான். அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸும் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸும் கிடைச்சு என்பதை மறப்பதற்கு இல்லை. அதே போல நாங்கள் உங்களுக்கு மத்தியில் ஆளுகின்ற பொழுது எங்களுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி உங்களுக்கான பிரதித்துவத்தை தந்து உங்களுக்கான அமைச்சர்களை தந்தது எங்களுடைய ஆட்சி. 22 வருடங்கள் நாங்கள் கூட பயணித்தோம். இல்லை என்று சொல்லவில்லை. 22 வருடங்கள் உங்களுக்காக நாங்கள் பயணித்தோம். இன்றைக்கு எங்களுக்கான ஒரு ஆட்சி வரும்பொழுது நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் ஒன்றும் உறுப்பினர் கே பி அன்பழகன் மட்டும் பேசுங்க. உட்காருங்க. உறுப்பினர் கே பி அன்பழகன் நீங்க பேச தொடங்கலாம். உட்காருங்க. இல்ல மத்தவங்க உட்காருங்க. பாருங்க, நீண்ட விளக்கமும் மாண்பு உறுப்பினர் கே பி அன்பழகன் மத்தவங்க உட்காரு. போதும். இல்ல, இரு தரப்பும் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்க சொல்லிவிட்டீர்கள். உட்காருங்க. அவங்களுக்கு மேட்டத்துக்கா உறுப்பினர் அவங்களுக்கா? சரி, உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. இல்ல உருங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் அவங்க மாண்பு உறுப்பினருக்கு வாய்ப்பளித்த ஒரே நிமிஷம் மட்டும் பதில் சொல்லிட்டு மாண்பு உறுப்பினர் அன்பழகன் மட்டும் தான் பேசுவார். உட்காருங்க. சொல்லுங்க. உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் யாத்திரை போகல, இந்தியா பூரா யாத்திரை போனாங்க. இந்தியா பூரா போது 40 இடம், தமிழ்நாட்டில் மட்டும் 10 இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஜெயிக்க வச்சிருக்கோம். போதும். போதும். தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க பெற்றது கூட ஊரு பூரா 2 இடம் பெற்ற கூட 10 இடம் கொடுத்தது காங்கிரஸுக்கு. நாங்க அதை பார்த்து கே பி அன்பழகன் பேசலாம். நீங்க இனி யாரையும் அனுமதிக்க முடியாது. உறுப்பினர் கே பி அன்பழகன் மானிய கோரிக்கை மீது நீங்க பேசலாம். கல்விக் கொள்கை வகுக்கும் அதிகாரத்திலும் நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ள மொழிக் கொள்கையிலும் தலையிடுகிறது. எனவே
மொழி கல்வி என்பது அடிப்படையில் பல்வி கல்வியுடன் தொடர்புடையது. எனவே ஒவ்வொரு மாநிலமும் தங்களது கல்வி சூழல் மொழியியல் தன்மைகளுக்கு ஏற்ப மொழி கொள்கையை தீர்மானிக்கும் முழு அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தமிழ்நாட்டின் நிலைப்பாடாகும். எனவே மத்திய அரசு கொண்டு வருகிற தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்கவில்லை என்பது எங்களது நிலைப்பாடு. மாண்புமிகு உறுப்பினர் பேரவைத் அவர்களே, மத்திய அரசு கொண்டு வர உங்களுக்கு கிளாரிபிகேஷன் நான் தெரியும், எனக்கு நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன், நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு உயர்கல்வியிலே மாணவர் சேர்க்கை இந்த அளவிற்கு உயர வேண்டும் என்றால் பள்ளி கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். அந்த வகையிலே தான் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற காலகட்டத்திலே புதிதாக அங்காங்கே துவக்கப்பள்ளிகள், உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் தொடக்கப்பள்ளிகள் 248, தொடக்கப்பள்ளியிலிருந்து நடுநிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது 117, நடுப்பள்ளியிலிருந்து உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது 1079, உயர்நிலைப் பள்ளியிலிருந்து மேல்நிலைப் பள்ளியாக 604. இத்தனை பள்ளிகளை தரம் உயர்த்ததுக்கு காரணம் முன்னாள் அமைச்சர் கோவை செலியன் அவர்கள் குறிப்பிட்டது போல 1 கிலோமீட்டருக்கு மிகாமல் ஒரு பள்ளின்ற தகவலை சொன்னார். அதனால மறுபடியும் அதுக்குள்ள போல அப்படி பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த விதிகளை எல்லாம் தளர்த்தி எங்கெங்கு பள்ளி தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் விதிகளை தளர்த்தி கொடுத்தவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, அதே போல இடைநிறுத்தலை தவிர்க்க வேண்டும் என்று ஒரு தொலைநோக்கு பார்வையோடு 14 வகையான பொருட்கள் மிதிவண்டி, லேப்டாப் முதல் கொண்டு வழங்கியதும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதோடு மட்டுமல்ல, ஓராண்டு படிக்கின்ற மாணவன் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அடுத்த ஆண்டு வரை வீட்டில் இருந்தால் அவன் கல்வி கற்பதற்கே நிறுத்தி விடுகிறான் என்பதால் உடன் தேர்வு என்ற ஒரு தேர்வை கொண்டு வந்தவரும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். ஆக இப்படி பள்ளிக்கல்வி மீது தனி அக்கறை கொண்டு அதுக்கு தேவையான கட்டமைப்புகள் எல்லாம் கொடுத்ததன் காரணமாக தான் இன்றைக்கு பள்ளிக்கல்வியிலே இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அனைவரும் +2 முடிக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்தார்கள். அதே நேரத்தில் கொரோனா தொற்று நம்முடைய தமிழகத்தில் வந்தபோது பள்ளிகள் மூடப்பட்ட காலத்திலும் கல்வி தொலைக்காட்சி மற்றும் இணையவழி கற்றல் மூலம் மாணவர்கள் கல்வி தொடர்ச்சியாக வழங்கப்பட்டதும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தலைமையில் அமைந்த அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி. அதே போல இன்றைக்கு மாணவர்களுடைய சூழ்நிலையை கருதி ஆல் பாஸ் செய்ததும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இன்றைக்கு அதுபோல பல்வேறு வகையிலே இன்றைக்கு நம்முடைய உயர்கல்விக்கும் பள்ளிக்கல்விக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எடப்பாடியார் சொல்லுவார். பள்ளிக்கல்வித்துறை யாரும் ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ண வேணாம், இல்ல டைம் தெரியும். பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் பக்கம் 6 பள்ளிகள், ஆரம்ப பள்ளி, உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என்று 57,566 பள்ளிகள் இருக்கிறது. பக்கம் 14 தொடக்கப்பள்ளி 1 to 5, நடுநிலைப்பள்ளி 1 to 8, 37,832 பள்ளிகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக அதில் உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி நிலைமை என்ன, இதில் எந்த புள்ளி விவரம் சரியாக இருக்கும் என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, Saram institutions from classroom learning to global impact, engineering education aligned with the global goals.